அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் 4000 வேக்கன்சிஸ்க்கான லேட்டஸ்ட் அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான நியமன தேர்வு வருமா வராதா, இந்த வருஷம் வருமா இல்லைன்னா அடுத்த வருஷம் வருமா இல்லைன்னா வராமலே போகுமா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம இந்த லேட்டஸ்ட் அப்டேட்டை பற்றி பார்த்துடலாம். 4000 உதவி பேராசிரியர் நியமன போட்டித் தேர்வு எப்போது? புதிய தகவல்கள் வந்திருக்கிறது, அதை நம்ம பார்த்துடலாம். ஸோ 2 நாளைக்கு முன்னாடி தான் இந்த செட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்தது. அதாவது டிஆர்பி வெப்சைட்டில் இந்த செட் எக்ஸாம் மார்ச் மந்த் நடைபெறும் அப்படிங்கிற ஒரு லேட்டஸ்ட் ப்ரெஸ் நியூஸை வெளியிட்டிருந்தாங்க. அப்போ அந்த செட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் நடத்தப்படும் அப்படிங்கிற ஒரு நியூஸும் வெளியாகிருக்குது. பாருங்கள், தமிழகத்தில் செட் தேர்வுக்கு பிறகு 4000 உதவி பேராசிரியர் பணிக்கான நியமன போட்டித் தேர்வு நடத்தப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. அப்போ இந்த உதவி பேராசிரியர் பணி பாருங்கள், தமிழகத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உதவி பேராசிரியராக பணியாற்ற, அதாவது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வேலை செய்வதற்கு நெட் அல்லது செட் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும், இல்லைனா பிஹெச்டி முடிச்சிருக்கணும். அப்போ இதில் செட் தேர்வானது மாநில அரசின் சார்பில் நடத்தப்படுகிறது. தமிழகத்தில் கடந்த சில ஆண்டுகளாகவே உதவி பேராசிரியர்கள் பணி நியமனம் செய்யப்படவில்லை. ஏற்கனவே நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே தான் இருக்குது, ஆனாலும் இன்னும் வரைக்கும் இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கான எக்ஸாம் வைக்கவே இல்லை. அப்போ இந்த சூழலில் தமிழகத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி உதவி பேராசிரியர் பணியிட நிரப்பும் வகையில் 3921 மற்றும் இந்த பேக்லாக் வேக்கன்சி 79 பின்னடைவு காலி பணியிடங்கள் என 4000 உதவி பேராசிரியர்கள் பணி நியமனங்களுக்கான அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் கடந்த வருடம் மார்ச் மாதம் வெளியிடப்பட்டு ஏராளமானோர் விண்ணப்பித்தனர். அப்போ தேர்வர்கள் தேர்வுக்கு தயாராக இருந்த நிலையில் 2 முறை அந்த தேர்வானது ஒத்திவைக்கப்பட்டது. ஸோ இதனால் பல ஆண்டுகளாக உதவி பேராசிரியர் பணி நியமன தேர்வுக்கு காத்திருந்த தேர்வர்கள் மிகுந்த ஏமாற்றத்திற்கு ஆளாகினர். அப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் அப்பப்போ டிஆர்பி வெப்சைட்டில் வந்துக்கிட்டே தான் இருக்குது, ஆனால் இந்த எக்ஸாம் மட்டும் இதில் நடக்கவே மாட்டேங்குது. இப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போ இந்த செட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது, டிஆர்பி வெளியிட்டாச்சு. அந்த செட் எக்ஸாம் நடந்ததுக்கு அப்புறமா செட் தேர்வு முடிவுக்கு பிறகு இந்த உதவி பேராசிரியர் பணிக்கான மாநில தகுதி தேர்வு வருகிற மார்ச் மாதம் 6, 7, 8, 9 ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளதாகவும், அப்போ இந்த 4000 உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான நியமன போட்டித் தேர்வை கணினி அடிப்படையில் நடைபெறும் செட் தகுதி தேர்வு முடிவுக்கு பிறகு நடத்த ஆசிரியர் தேர்வு வாரியம் தயாராகி வருகிறது. அப்போ இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் நியமன போட்டித் தேர்வு இருக்கு இல்லையா, இந்த செட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா, இந்த செட் எக்ஸாம் முடிஞ்சிச்சுன்னா அப்போ நிறைய பேர் செட் எக்ஸாம் பாஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த செட் எக்ஸாமில் பாஸ் பண்ணவங்களும் இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்காக விண்ணப்பிக்கலாம். ஸோ அதுக்காக அவங்க டிலே பண்ணிட்டு வர்றாங்க. ஸோ அப்படிங்கிற தகவலையும் கொடுக்குறாங்க. ஏன்னா அப்போ அதில் பாஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணலாம், இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணி அதில் அவங்களுக்கு ஒரு இந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா, இந்த செட் எக்ஸாம் வெளியானதுக்கு அப்புறமா இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் வரும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்கிறாங்க. பாருங்கள், இந்த செட் தேர்வு முடிவுகள் வெளியான பிறகு அதில் தேர்ச்சி பெற்ற தேர்வர்களும் உதவி பேராசிரியர் நியமன போட்டித் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கவும் இந்த டிஆர்பி முடிவு செய்துள்ளது, அதாவது திட்டமிட்டு வருகிறது. ஸோ இதன் மூலம் பல தேர்வர்கள் உதவி பேராசிரியர் நியமன போட்டித் தேர்வை எழுதும் வாய்ப்புகளை பெறுவார்கள் என ஆசிரியர் தேர்வு வாரிய வட்டாரங்கள் கூறுகின்றன. இதனால் இந்த நியமன போட்டித் தேர்வு, உதவி பேராசிரியருக்கான நியமன போட்டித் தேர்வு விரைவில் வெளியாகும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ பேப்பரில் இன்று வந்த வெளியான ஒரு நியூஸ். அப்போ அதனால் இந்த செட் எக்ஸாம் நல்லா படிங்க. செட் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தான் இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான எக்ஸாம் இருக்கும். ஸோ அப்படிங்கிற தகவலையும் கொடுத்துக்கிறாங்க. அப்போ அது பாஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த எக்ஸாமும் நீங்கள் எழுதிடலாம். ஸோ இந்த எக்ஸாம் எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு உடனடியாக இதில் வேலை கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த செட் எக்ஸாம் மார்ச் மாதம்
நடக்கக்கூடிய அந்த செட் எக்ஸாமை நல்லபடியாக முடிங்க. அதில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அப்போ இதில் உங்களுக்கு வேலை கிடைச்சதுன்னா அதனுடைய சேலரி ஸ்கேல் நம்ம ஏற்கனவே முந்தின வீடியோவில் போட்டுக்கிறோம். இந்த உதவி பேராசிரியனுடைய பே ஸ்கேல் சேலரி எவ்வளவு அப்படிங்கிறத போட்டுக்கிறோம். ஸோ அதை பார்த்தாலே போதும் உங்களுக்கு என்ன செய்யும், ஒரு வேகம் வரும். இதை வந்து கண்டிப்பாக படித்து இந்த வேலையை பெறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். ஸோ அதனால் இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் சீக்கிரமாக வரும் அப்படிங்கிறத எல்லாரும் நம்பலாம். அப்போ இந்த செட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா ரிசல்ட் வரும். அதுக்கப்புறமா நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து யாரெல்லாம் பாஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக வேலை வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அடுத்த வருஷம் இந்த தேர்தல் வரப்போகுது இல்லையா? அப்போ தேர்தலுக்கு முன்பாக எல்லா பணியிடங்களையும் கண்டிப்பாக நம்முடைய அரசு வந்துட்டு அதை ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நல்ல ஒரு வேலைவாய்ப்பு 2026க்கு முன்பாக நல்ல ஒரு வேலைவாய்ப்பு எல்லாருக்குமே காத்திருக்குது. நீங்கள் செய்ய வேண்டியது ப்ராப்பராக உட்காந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே போதும், இந்த வேலைக்கு நீங்கள் ஈஸியாக போயிடலாம். சரிங்களா? அப்போ இந்த உதவி பேராசிரியர் இந்த நியமன தேர்வு கண்டிப்பாக இந்த வருடம் வருவதற்கு 99% வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. இந்த வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கிடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.